மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரூல் இந்த விதியை பற்றி பார்க்க போகிறோம். இது ரூல் நம்பர் 16. ஜாதகத்தில் குருவுக்கு அடுத்து ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் ஜாதகர் முன்னேறுவதற்கு கடுமையாக பாடுபடுவார். குரு அதுக்கடுத்து ஒரு நீச்ச கிரகம், அவர் அந்த குரு இருக்கிற பாவத்துக்கு அவர் கடுமையான முயற்சி எடுப்பார். அடுத்து உள்ள நீச்ச கிரகம் அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். குரு இருக்கும் பாவத்திற்கு அவர் எடுக்கும் முயற்சிகள் அடுத்து உள்ள நீச்ச கிரகத்தினால் கடுமையாக பாதிக்கப்படும். உதாரணம், பெண் ஜாதகம், மிதுன லக்னம், 5 குரு, 6 சந்திரன். ஜாதகர் குழந்தைக்காக எடுக்கும் முயற்சிகள் 6ஆம் இட சந்திரனால் கர்ப்பப்பை பிரச்சனையாக தடை கொடுக்கும். இதுபோல் அனைத்து லக்னங்களுக்கும் குரு இருக்கும் அனைத்து பாவங்களுக்கும் அடுத்து உள்ள நீச்ச கிரகத்தை வைத்து எப்படி பாதிப்பு என்று சொல்லலாம். இதை நம்ம கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவே பார்க்கலாம். குரு இருக்குது, ஒரு பாவத்தில் குரு இருக்குது. அந்த குரு இருக்கிற பாவம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் ஜாதகரை கண்டிப்பாக அது குரு ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அந்த குரு இருக்கிற பாவம் ஜென்ரலாக இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், குரு இருக்கிற இடத்த கெடுத்து பார்க்குற இடத்த பலப்படுத்துவார் அப்படிலாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இருக்கிற இடம் எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ 5 குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக சைல்டு பர்த்தை என்ஷூர் பண்ணும், அதெல்லாம் கெடுக்காது. இன்னும் சொல்லப்போனால் திருமணமான கொஞ்சம் அந்த சரியான டயத்துலேயே காலகட்டத்திலேயே கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸு அதிகம். அம்மாவாகலாம் அப்பாவாகலாம் இதெல்லாம் குரு எந்த விதத்துலையும் தடை செய்ய மாட்டார். இருக்கிற பாவத்துக்கு குரு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு ஜாதகர் கடுமையான முயற்சிகளை எடுப்பார். ஆனால் அடுத்து உள்ள நீச்ச கிரகம் இவரை பெரிய லெவலில் தொந்தரவு பண்ணும். அவ்வளோ சீக்கிரம் எப்படி உனக்கு அது கிடைக்குதை நான் பார்த்துறேங்கிற மாதிரி அந்த நீச்ச கிரகம் அவ்வளோ தொந்தரவு பண்ணும். அந்த நீச்ச கிரகம் நீச்ச பங்கமானா, அதுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்ததுன்னா, அதுவே இந்த நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தால் பல மடங்கு பலன் உண்டு. ஆனால் எல்லாருக்குமே அந்த நீச்ச கிரகத்துக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நீச்ச பங்கமாகுமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்து தான் சொல்லணும். ராஜயோகமும் இல்லை, நீச்ச பங்கமும் இல்லை, நீச்சம்தான். அப்படி இருந்ததுன்னா இந்த குரு இருக்கிற பாவத்துக்கு ஜாதகர் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாரோ ஈக்குவலாக தடைகளை கொடுக்கும். இது குருவே நீச்சம் அப்படிலாம் நான் அதை பற்றி அந்த லைனுக்குள்ளே நான் வரல. நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, குரு நீச்சம் இல்லாமல் ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்குது, அந்த வீடு என்ன பாவமோ, அந்த லக்னத்துக்கு அது என்ன பாவமோ, ஜாதகர் அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீச்ச கிரகத்தினால பெரிய தொந்தரவு வரும். இதை நம்ம உதாரணத்தோடு பார்க்கலாம். இது ஒரு பெண் ஜாதகம், மீன லக்னம், மீன ராசி. லக்னாதிபதி குரு 2 வக்ரம், 1 டிகிரியில் இருக்குது. 1 டிகிரி 10 கலை 1.10. அது அடுத்து சனியும் வக்ரம் 17.03. சனியும் வக்ரம். குரு அது அடுத்து நீச்ச கிரகம் சனி. இந்த பெண் ரொம்ப கடுமையாக போராடுறாங்க. ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒன்று ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க போடுற எஃபர்ட்லாம் பார்த்தா கேட்குறவங்களுக்கு அவ்வளோ கண்ணில் தண்ணி வந்துடும், அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. ஆனால் வருமானம்ங்கிறது ஹிமாலயன் டாஸ்க். அவங்க இந்த அளவுக்கு ஏறினாங்கன்னா இவ்வளோ தான் வருமானம் ஏறுது. காரணம், குருக்கு அடுத்து ஒரு நீச்ச கிரகம் சனி. அது சேர்ந்து இருக்கலாம், அடுத்த பாவத்தில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ இது 2 சேர்ந்து இருக்கலாம், இல்லை அடுத்த பாவத்தில் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே குரு, இங்கே சந்திரன், இங்கே குரு, இங்கே சூரியன், அப்படி கூட இருக்கலாம். அடுத்த பாவத்தில் இருக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம். இப்போ இது சனி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி லோயஸ்ட் டிகிரி 1 டிகிரி, குரு அதை கடந்துருச்சு, இந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் இருக்காது.
இந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் கிடையாது. இதுவே இப்படி வச்சுக்கோங்க, சனி 1 டிகிரியில் இருக்குது, குரு ஒரு 10 டிகிரி கடந்துடுச்சு. அது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு இருக்கிறது குரு 1 டிகிரி, சனி 17 டிகிரி. அது குரு அடுத்து நீச்ச கிரகம், அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இதுலேயே விருச்சிகத்தில் சந்திரன் 2 டிகிரி, அது அடுத்து குரு 18 டிகிரி. இந்த இடத்துல பாதிப்பு கம்மி, ஏன்னா நீச்ச கிரகத்தை குரு தாண்டியாச்சு. ஆனால் குரு ட்ராவல் பண்ணுற வழியில் நீச்ச கிரகம் இருந்ததுன்னா அது கடுமையான தொந்தரவு கொடுக்குது. இவங்க அவ்வளோ போராடுறாங்க வருமானத்துக்கு. இது நீங்கள் எல்லா ஜாதகத்துலேயும் செக் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் நான். 29/9/95 இதில் பார்த்தீங்கன்னா குரு 16 டிகிரி, சந்திரன் 17 டிகிரி, 1 டிகிரி. குரு 16, சந்திரன் 17. குருக்கு அடுத்து நீச்ச கிரகம் சந்திரன். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா அடுத்தடுத்து அவங்க பத்திரிகையில் இடம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிகையெல்லாம் அடித்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு 12-15 நாள் தான் இருக்கும். லாஸ்ட் மூமெண்ட்டில் திருமணமும் அவங்களுக்கு தடைப்பட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த 7ஆம் இடம் இது அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ளேயும் அவங்கள போதும்னு ஆகுது அவங்களுக்கு. இப்போ அது லாஸ்ட் நவம்பரில் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் நின்று போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு மார்ச்சில் பண்ணலாம். வேறு பையன், இந்த பையன் கிடையாது. இது ஒரு 9 இயர்ஸ் லவ், பிகாஸ் ஆஃப் ஒரு ப்ராப்ளத்தினால அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஓவர். ஸோ எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு அவங்க ரொம்ப கடுமையாக போராடுறாங்க. இன்னொன்று சொல்லலாம், இப்படி கூட வச்சுக்கோங்க. மிதுன லக்னம், 2ல் குரு, அதுக்கு அடுத்து செவ்வாய். லாபஸ்தானாதிபதி 2ல். இவங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எதிர்பார்க்குற லாபம் பெரிய லாபம் இதில் வரும், அவ்வளோ வரும், இவ்வளோ வரும்னு அவங்க எதிர்பார்த்து இறங்கி கடைசியில் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கூட அவங்களுக்கு மிஞ்ச மாட்டேங்குது. மெடிக்கல் பிஸ்னஸ் தான், பட் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கூட அவங்களுக்கு மிஞ்ச மாட்டேங்குது. குரு அடுத்து ஒரு நீச்ச கிரகம், லாபஸ்தானாதிபதி இங்கே இருக்கார். குருவை பிளாக் பண்ணுறது இந்த நீச்ச செவ்வாய். இதே மாதிரி மகர லக்னம், குரு சூரியன். மகர லக்னம் குரு சூரியன், 10ல் குரு சூரியன். அரசு வேலைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கையில் வந்துருச்சு, உட்காந்து நான் போய் வேலை பார்க்க போகிறேங்கிற அளவுக்கு இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவருக்கு இன்னும் கிடைக்கல. அவ்வளோ கடுமையாக முயற்சி எடுக்கிறாரு. இங்கே 8ஆம் அதிபதி 10ல் இருக்குது, குருவோடு சேர்ந்துருக்கு. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த குருக்கு தடையை கொடுக்கறது இந்த சூரியன் தான், இந்த நீச்ச கிரகம்தான். இது 10ஆம் இடம். ஸோ குருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக அந்த குரு இருக்கிற பாவத்தை கெடுக்குது. இன்னும் நம்ம நிறையா உதாரணத்தோடு பேசலாம். தனுசு லக்னம், இது ஒரு பையனுடைய ஜாதகம். இது தனுசு லக்னம், 4ல் குரு புதன். குரு அது அடுத்து புதன். இந்த புதனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்ததுன்னா இவருடைய அறிவு படிப்பு எல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த புதன் வீடு கொடுத்த குருவோடையே சேர்ந்து இருக்கு, நீச்ச பங்கம். ஆனால் கேந்திரத்தில் சந்திரன் இருந்ததுனா தான் அது. ஆனால் இவர் பூச நட்சத்திரம், இவருக்கு சந்திரன் இங்கே தான் இருக்குது, பூச நட்சத்திரம். திரிகோணம்லாம் நம்ம சொல்லலாம், பட்டு கேந்திரத்தில் இருக்கிற சந்திரன் தான் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே இதெல்லாம் மறந்துடுங்க.
சந்திரன்லாம் மறந்துடுங்க. குருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் புதன். ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுறாரு ஒவ்வொரு லெவலும் பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல புதன் பொதுவாகவே நீச்சம் நம்ம அப்படி பார்க்க வேணாம். ஏன்னா மீனத்தில் புதன் இருந்து ரொம்ப ரொம்ப அறிவாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வச்சுருக்கிறவங்க, படிப்பில் ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் புதனே இங்கே நீச்சம்தான் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். இங்கே பிரச்சனையை கொடுக்கறது குருக்கு அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருக்கு அடுத்து ஒரு நீச்ச கிரகம். இந்த நீச்ச கிரகம் இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது மாதிரி எல்லா லக்னத்துக்கும் சொல்லலாம். குரு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை குருவோட சேர்ந்து நீச்ச கிரகம் இருக்கலாம், குருக்கு அடுத்த பாவத்தில் நீச்ச கிரகம் இருக்கலாம். இந்த குரு சம்பந்தமான விஷயங்களை கிடைக்க விடாமல் தடுக்கிறது அந்த நீச்ச கிரகம். ஸோ இதுதான் இந்த விதியினுடைய விவாதம். இது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.